கீதா, ஏன் முறைக்கியா? விடு. விடுறதா? எப்படிக்கா விட முடியும்? அவ்வளவு தூரம் குழுக்கு போறதுக்கு முன்னாடி வர சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன். நீ லோன கேளு 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 நீ. சரி சரி நீ சொல்லிட்டு அங்க வச்சு கேட்கும்போது எவ்வளவு தெனாவட்டா. எனக்கு வேண்டானே. இல்ல கீதா, நான் வீட்டுக்காரல்ல கேட்டேன். அவிய எதுக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாவ. நான் அவியில மீறி எடுத்தா நான் எப்படி கட்டிடுவேன், அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். அதே அங்க வச்சு என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. அதுக்குள்ளதான் குழுவுக்கு போயிட்டோம் இல்லையா? சரி விடு கீதா, அவளால ஒருவேளை கெட்ட முடியாதுங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லிருப்பா. எது எப்படியோ குழுல நீ தான் ரூபா கேட்டாச்சு இல்லையா? அப்புறம் என்ன, எதுக்கு கோவப்பட்டு இருக்கா? ஆத்திரமா வருதுக்கா. எப்படி பேசல பாருங்களா. ராணியக்கா 50,000, லட்சுமிக்கு 50,000. அப்ப நம்ம என்ன? சரி விடு, அதான் கேட்டாச்சுல கீதா, பாப்போம். ஜிபே பண்ணலனா சாயங்காலம் மறுபடியும் கேட்போம். ஆத்திரமா வருது. ஏன் தான் இப்படி இருக்கணும்னே தெரியல. சரி நீ கோவமா இருக்கா, நீ கிளம்பு கீதா, எதுனாலும் பாத்துக்கலாம். என்னத்த பாக்க போறீங்களோ? இங்க வச்சு ஒரு பேச்சு, அங்க போய் ஒரு பேச்சு. இறுக்கி என்ன ஆட்டம் ஆடிட்டு போறா பாரு. குழுல லோன் எடுக்கதான் ஏன் விருப்பம். இவ சொன்னோட நான் எடுத்துறேன்மா. எடுத்துட்டு யாரு கெட்டுறதா? அவ ஈஸியா சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. சரி நீயும் கோவப்படாத, அதான் அவளை பேசி சமாளிச்சு விட்டாச்சு இல்லையா? விடு, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். என்ன நான் என்ன சொல்றது புரியுதா? ஆனா ஒண்ணு, இவ அங்க போட்டுட்டு வந்த சண்டைக்கு அவைய யாரும் சும்மா விடுறது மாதிரி இல்ல. எப்படி சொல்லியா பாரு. முட்டை வாங்கின காசுக்கு வட்டி கெடுத்துதான் இவ கெட்ட போறாளாம். அவ்வளோ லட்சம் ரூபாய்க்குல இவ முட்டையை வாங்கிட்டா. எப்படியும் அவைய பிரச்சனைக்கு வரத்தான் போறாவ. அந்த நேரம் வந்து ஃபாத்திமா புஷ்பான்னு இவ கூப்பிடுவா. நான் எங்கேயாவது கிளம்பி போயிட போறேன்ப்பா. ஐயோ நீ போயிட்டா என்னலையா கூப்பிட்டு இருப்பா. நானே இவ்விய கூட எங்கேயாவது கிளம்பிடுறேன். கண்டிப்பா இவ அங்க நீ நடந்துகிட்ட விதத்துக்கு அவைய சும்மா விட்டுறதாவே இல்ல. பின்னாடியே வருவாவு பாரு. நம்ம இருந்து கிளம்புற நேரம் வேற லட்சுமியாக எலுமினாக்கும் கோவப்பட்டாவ. நானும் பார்த்தேன். அவ்வளவு இவ நல்லவானா. அந்த நேரமே முட்டை வேண்டாம் திரும்ப கொடுக்க வேண்டியதானே. முட்டை எந்தனா ரூபாயும் கொடுக்க கூடாது, கூடிடவும் கூடாது. எப்ப என்ன நினைக்க வர வர கீதாவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு ஃபாத்திமா. வா, எப்படி நம்மளதான் பிரச்சனை கூப்பிடுவா. எங்கேயாவது போயிரும். ஆமா வா வா வா. இவ சும்மா இருக்க முடியாம வாயை கொடுத்து வம்புளிக்கதாக்கா. ஆமா அது கரெக்ட் தான். இவ இனி ஒத்த ஆளு. அவ்வளவு மொத்தமா வந்து நின்று சாத்த போறாள் பாரு. வாங்கிட்டு இருக்கட்டு, வா நம்ம போயிரும். கீதா, ஏ கீதா, கீதா, கீதா. ஏக்கா, அவளே பிரச்சனை வரன்னு பயந்துதான் உள்ள போய் கிடைக்கியா. அதுக்காக நம்ம எதுவுமே கேட்காம அப்படியே விட்டுட்டு போக சொல்றியாவுமா? ஐயே, விட்டுட்டு போவாங்கன்னு நான் சொல்லலக்கா. கூப்பிட வேண்டிய விதத்துல கூப்பிட்டா அவ தானே வெளியே வருவா. என்ன உமா, என்ன அவளை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணும்? வெளியே வாணி. பின்ன அவ என்ன பேசிட்டு இருந்திருக்க பாரு. வர கோவத்துக்கு என்னெல்லாம் தோணுது. அப்ப லட்சுமி அக்காளுக்கு எப்படி இருக்கும்? புரியுது. நீங்க இப்படி கோவத்துல வருவிய, சண்டைக்கு வருவியன்னு தெரிஞ்சுதான் அவ வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கா. இப்ப நீங்க கூப்பிட்டா வந்துருவாளாக்கா. அப்ப இப்ப என்னதான் பண்ண சொல்லியா? லட்சுமி அக்கா என்ன சும்மாயா விடுவாவ? அவியலே எங்கேயாவது கிடைக்க கோழி தவிடு அது இதெல்லாம் வாங்கி போட்டு கோழியை வளர்த்து அது ஒரு முட்டை போட்டா அந்த முட்டையை 12 ரூபாய்க்கு வித்துருக்காவ. அதுக்கு இவ இப்படி நிக்கியா? சின்ன பொண்ணு, இக்க நான் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு நில்லு. என்ன சப்போர்ட் எல்லாம் நீ பண்ணண்டா, எனக்கே தெரியும். புரியுதா? வாயை மட்டும் மூடிட்டு நில்லு. சப்போர்ட் பண்றதுக்கே அக்கா திட்டுறிய? சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துட்டு இருக்காதம்மா. அவளே கோவத்துல வந்திருக்க, நீ கூட கொஞ்சம் அவளை கோவத்தை ஏத்தி பாக்காத. கொஞ்சம் அமைதியா நில்லு. ஏ கீதா, ஏ கீதா. எப்படிதான் கூப்பிட்டாலும் வரமாட்டா. எப்படிதான் கூப்பிட்டா வருவா? அதை யாரும் சொல்லுவோமா? எல்லாரும் வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? இக்க இருங்க, இப்ப நான் கூப்பிட்டேன். கீதா, கீதா. நீ அவனை செல்வாக்கு குரல்ல கூப்பிடியா? பாருங்களா. கீதா, கீதா. சொல்லு செல்வா. என்ன இவ எல்லாரும் வந்திருக்காளுவ? நான் வந்துட்டா பாரு. சூப்பர் உமா. கீதா, இங்க பாருங்க. எதுக்கு இப்ப ஏன் என்ன ஆச்சு? மொத்தமா வந்திருக்கிறிய? வந்துட்டீங்க. வீட்டு முன்னாடி சத்தம் போடுற வேலை எல்லாம் வேண்டாண்ணா. செல்வக்கு சவுண்ட் வேற கேட்டுச்சு, ஆளை காணல. என்ன கீதா, என்ன கீதானா என்னது? இப்ப நான் கேட்ட அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு போட்டீங்களா இல்லையா? வசந்திக்கா என்னாச்சு? அமௌண்ட் தரதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல கீதா. இங்க பாரு கீதா, உனக்கு காசு வேணும்னா உனக்கு என்ன ரீசனோ அதை சொல்லி கேளு. நீ ரீசனை சொல்லு, சொல்லாம போ. எந்தாக்கலையும் போ. அதுக்கே அவனை இடையில பிடிச்சு என்ன போடியா? சும்மா போற இதை தூக்கி தெருவில் இழுத்து விட்ட கதை மாதிரியா இருக்குது. சும்மா இருந்த என்கிட்ட முட்டை வேணும்னு கேட்டது நீ. கேட்டுட்டேன்னு வீடு தேடி தந்து தந்தேன். அதுக்கு நீ பண்ற வேலை என்ன இது? பின்ன
வெளியே எல்லாம் ஒரு முட்டை வந்து 8 ரூபாய்க்கு விக்குது. அநியாயமா? அநியாய ரேட்டு 12 ரூபா ஒரு முட்டை. மனசாட்சி வேண்டாம்? வேண்டாமா? உனக்கு அப்ப 8 ரூபாய் வாங்கினா 8 ரூபாய்க்கு முட்டை வாங்கி தின்ன வேண்டியதானே? எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டா? நீ கேட்டா நீ சின்ன பொண்ணு, அவ பச்சை பிள்ளை கேட்டா, அந்த பிள்ளை கூட என்னால கொடுக்க முடியாம உனக்கு தந்தேம்ல. அதுக்காக உனக்கு நக்கல் பேச்சுலே கீதா. ஒரு வயசுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது, அப்படிதானே? உனக்கு தான் பேச தெரியான்னு எல்லாம் பேசாத கீதா, சரியா? எல்லாரும் சேர்ந்து வந்தா எனக்கு சைடு பேச யாரும் இல்லையா? பாத்திமாக்கா, புஷ்பாக்கா, பாத்திமாக்கா, புஷ்பாக்கா. ஒரே நேரம் இவ்வளவு எங்க போய் நல்லான்னு தெரியலையே. பாரு, உங்ககிட்ட போய் சண்டை பிடிக்கிறதுக்காக வரல. நீ வந்து இங்க பாரு ஃபர்ஸ்ட். உழுவுல லோன் எடுத்துதான் எனக்கு முட்டைக்கு ரூபா தரணும்னு நீ எதை வச்சு சொல்லியா? என்ன அசிங்கப்படுறத கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டா இருக்கா? அதுதானே, அவங்களுக்கு என்ன அசிங்கப்படுறது இதான் முதல் தடவை. சின்ன பொண்ணு, இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க. பேசாம நில்லு. தேவை இல்லாம எனக்கு பதைய பேச வேண்டாம், வேற வேண்டாம் எனக்குதா. இவ்வளவு ரோசமாவும் ஆக்ரோஷமா பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்க ஆடு மாடு கோழிய வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க கத்துக்கோங்க, சரியா? இங்க ஓடி கிராஸ் பண்ணும்போது என் வீட்டு முன்னாடி அப்படியே சாணியும் புழுக்கையும் போட்டுட்டு போகுது. ஆஹா, உனக்கு அது மட்டும் தான் தெரியும். சாணி புழுக்க போட்டது ரொம்ப பெருசா நீட்டாதானே? கோழிபடி முட்டையில அமிக்கி எடுக்கிறியே, அதை எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? 2-3 நாள் நானும் பார்த்தாச்சுக்கா. கோழி இவ வீட்டுல வந்து முட்டை போடுது. பார்த்துட்டு அமிக்கி வாட்சி எடுத்துட்டா. சரி, நானும் போட்டு பச்சை பிள்ளை வீட்டுல இருக்க தின்னுட்டு போட்டு நான் விட்டதுக்கு அவ இன்னைக்கு நான் கொடுத்த முட்டைக்கு லோன் வாங்கி நான் கிடைச்சு போறாங்களாம். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் பாருங்கக்கா. இருந்தாலும் நீ பேசுன தப்புதான் கீதா. உனக்கு கம்மி பண்ணனா அவளை கம்மி பண்ணி கேட்டிருக்க வேண்டியதுதான். 10 ரூபாய் வேணாலும் கேட்டிருக்கலாம். அதுக்காக என்ன எல்லாரும் இருக்கும்போது வந்து லோன் எடுத்து முட்டைக்கு ரூபா கட்டுறேன்னு ஒரு மாதிரி அசிங்கப்படுறது தப்பு தானே? பாருங்க, நீங்க எல்லாரும் மொத்தமா வந்து என்கிட்ட சத்தம் போடாதீங்க. என் சைடு ஆள் இல்லைங்கிறதுக்காக உங்க தொண்டையை நீட்டாதீங்க. எனக்கு பேச தெரியும், நல்லா பேச தெரியும். உனக்கு தெரியாததா? பேசும்போதே நல்லா புழுகவும் தெரியும்னா உன்ன. சூப்பர் இருக்கா. ஏய், வாயை மூடிட்டலடி. வாடி போடின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நானும் வேற விதமா பேச வேண்டியிருக்கு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத கீதா. மாடு சாணி போட்டுட்டா, ஆடு புழுக்க போட்டுட்டான். இது போடாம 2 என்ன சிமெண்டா போடும்? முட்டைய வாங்கி தின்னும் போது மட்டும் நல்லா இனிச்சுச்சான். உங்க யாதனாலே எனக்கு வீட்டுல ஒரு செடிய இடிய ஒண்ணும் வச்ச முடியல. எல்லாம் வந்து ஆடு தின்ன விட்டுருங்க. கேட்டா மொத்தமா சுத்தமா சண்டைக்கு வரீங்கன்னு. இங்க பாரு கீதா, இப்ப இதை கேட்டதுக்காக வேற பிரச்சனைகளை போட்டு இழுத்துக்கிட்டு கொண்டு இங்க போடாத. இங்க பாரு தாயே, போதும், இதோட முடிச்சுக்கலாம். அந்த முட்டைய நான் யாருக்கோ கொடுத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு போறேன். உனக்கு காசு எனக்கு வேண்டாம், நீ முட்டையே வச்சுக்கமா, 1 ரூபாயும் வேண்டாம். போதுமா, நிம்மதியா இருந்துன்னு. இந்த கீதாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம், யாருக்கிட்ட இருந்தும் வாங்கி பழக்கம் கிடையாது. எனக்கெல்லாம் அது தேவையே இல்லை. 12 ரூபாய் நான் 15 ரூபா வச்சே தருவேன். அப்ப எதுக்கு கீதா இவ்வளவு சண்டை? 12 ரூபாய் 15 ரூபா வச்சு தரேன்னு சொல்லியா? 12 ரூபாய் தானே கேட்கவா, கொடுத்துட வேண்டியதானே? ஏமா தாயலே, மொத்தமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கிளம்புங்க. எனக்கு தெரியும் தப்பு பண்ணிக்கிட்டு நீ இவ்வளவு தெனாவட்ட நின்று பேசுறது தேவையே இல்லை கீதா. சரி வாங்கக்கா. ரணியக்கா வாங்கக்கா. லட்சுமி அக்கா வாங்க. ஒன்னும் சொல்லாத விட நம்மளும் நீ என்ன பேச வேண்டியது? வா போலாம். எதிர்பார்த்திருக்க மாட்டா, மொத்தமா வந்து இப்படி கொத்தா தூக்கோடின்னு நினைச்சிருக்க மாட்டா. அதான் ஆடி போயிட்டா, அசந்து போயிட்டா. பேசாம போங்கம்மா. இவ்வளவு தூரம் வந்து வீட்டு வாசல்ல கத்திட்டு போறாளுவ. இவ்வளவு 2 எங்க போறானே தெரியலையே. மற்ற நேரம் மட்டும் கீதா கீதான்னு வருவாளுவ. ஒரு பிரச்சனைனா ஒருத்திகளுக்கு தலையும் தெரியல பாரு. 2 ஒரேடி எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. வரட்டு பாத்துக்கிடியே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க.